ஆங்கிலேயரின் காலனித்துவ சட்டங்களுக்கு பதிலாக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தொழில்நுட்பம், காலக்கெடு மற்றும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டவை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை அமைச்சர் அமித்ஷா வழங்கினார். முன்னதாக வண்ணக்கொடிக்கு இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம் மற்றும் சீக்கிய மத குருமார்கள் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார்கள். திறந்தவெளி வாகனத்தில் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் அமித்ஷா குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தி காவல்துறை தலைவர் ஷாலினி சிங்கிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித்ஷா, புதுச்சேரி தென்னிந்தியாவின் கலாச்சார மற்றும் ஆன்மீக அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்தார். புதுச்சேரியின் பாதுகாப்பையும் ஆன்மீக பாரம்பரியத்தையும் காவல்துறை ஒரு சேர காத்து வருகிறது என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவர் வண்ணக்கொடி வழங்கப்பட்டிருப்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் சாதனை என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியை அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற செய்வதே மத்திய அரசின் இலக்கு என்றும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார். भारत सरकार ने अंग्रेजों के बनाई हुई दंड संहिता को बदलकर 3 भारतीय न्याय संहिताओं को लागू किया है। ये तीनों न्याय संहिताएं टेक्नोलॉजी, टाइमलाइन और ट्रस्ट, ये 3 पिलर पर खड़ी की गई है. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.